இவ்வளோ நாள் வெண்பாவை வந்து இந்த தீபிகா மேடம் பயங்கரமாக வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மல்லியோட பொண்ணு, ஒரு கொலைகாரியோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வெண்பா காணாமல் போன ஒரு விஷயத்தில், அதாவது என்னதான் வந்து தீபிகா மேடமே அதுக்கு காரணமாக இருந்தாலுமே கூட இப்போது வேற ஆள் தான் வந்து கடத்தி வச்சுருக்காங்க. அதாவது விற்கிறதுக்காக வந்து கடத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் வந்து இப்போது தீபிகா மேடம் உதவி பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து தீபிகா மேடத்தினால கடைசியில் வெண்பாவை வந்து காப்பாற்றப்படுறாங்க. வெண்பா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து காப்பாற்றுறாங்க. கடைசியில் இந்த தீபிகாவுக்கு அவார்டெலாம் வந்து கிடைக்குது, இன்னும் ப்ரமோஷன்லாம் வந்து கிடைக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்கவுண்டரில் தான் வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க நிறைய குழந்தைங்களை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு பெருமை வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா, முழுக்க முழுக்க காரணம் நம்ம மல்லி மட்டும்தான். மல்லி தான் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போயிட்டு வெண்பா இருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பார்த்துட்டு வந்தப்போ அங்கேருந்து வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அதாவது வெண்பா இங்கே இல்லை, இன்னும் 6 குழந்தைங்களை வந்து கடத்தி வச்சுருக்காங்க, இங்கே வந்தீங்கன்னா 6 குழந்தைங்களை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னதுனால தான் முதல்ல தீபிகா மேடம் வந்து அங்கே ஆரம்பித்தாங்க அந்த 6 குழந்தைங்களும் வந்து காப்பாற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் தான் வந்து வெண்பா இருக்கக்கூடிய இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்து இப்போ வெண்பாவையும் வந்து காப்பாற்றினது. விஜய் இருந்துட்டு எவ்வளோ வந்து நம்ம மல்லி மேலே கோவமாக இருந்தாங்க, வெறுப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இந்த கதிரேசன், நிஷா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்க. எப்படா வந்து இந்த மல்லியை நம்ம போட்டு கொடுக்க போகிறோம், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ விஜய்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து தூக்கி எரிஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஏன்னா தன்னோட வெண்பாவே இல்லை அப்படின்னு ஆகிட்டப்போ அதாவது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் வந்து கலைச்சருன்னு சொல்லுவான், இல்லை வந்து நம்ம மல்லியை வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணாலுமே கூட கடைசியில் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை மன்னிக்கு தான் போகிறாரு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை லவ் பண்ணுறது உண்மை, ஆனால் அதே சமயத்தில் இப்போது நம்ம பேச்சை கேட்காம வந்து மல்லி கொண்டு போய் நம்ம வெண்பாவை வந்து தொலைச்சிட்டு வந்துட்டாலே அப்படிங்கிற ஒரு கோபம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் நம்ம விஜய் இருந்துகிட்டு இருந்தாங்க. இதில் வேற ராஜேஸ்வரி, இந்த கதிரேசன் இவங்க எல்லாருமே போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லி போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம டீட்டெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் கடைசியில் வந்து இந்த ராஜேஸ்வரி உங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம இவங்க அதாவது நாகுவும் மல்லியும் வந்துட்டு நேராக போயிட்டு கண்டிப்பாக அடுத்ததாக அவங்க இங்கே தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து இப்போது அந்த ரிப்போர்ட்டை பற்றி யார் வந்து கேட்டாலும் சொல்லாதீங்க, மல்லி வந்து வேற ஒரு ரீசனுக்காக தான் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் அங்கே போயுமே வந்து அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ தீபிகா மேடம் இருந்துட்டு அதாவது இந்த கலாவதி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம மல்லிக்கு ஒரு லேடி ஆட்டோக்காரன் மூலிமா வந்து ஒரு லேடி வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போது சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது வெண்பாவை எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம அன்னைக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, அந்த தீபிகா மேடத்துக்கிட்ட ஃபோனில் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து இப்போது அந்த குழந்தைங்க எல்லாரையுமே காப்பாற்றிட்டாங்க. இப்போ தான் எனக்கு மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் எங்கெங்கெல்லாம் குழந்தைங்களை கடத்திருக்காங்களோ அங்கேருந்து எல்லாரையுமே காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது ரொம்பவும் வந்து இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய கும்பல் இருக்குது, அந்த கும்பல் ஏதாச்சும் ஒருத்தர்கிட்ட தான் நம்ம வெண்பா வந்து இருப்பா, சீக்கிரமாக காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக தீபிகா மேடம்லாம் வர வச்சு அவங்கக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேச வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க, இன்னும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த கலாவதி பற்றி தெரிஞ்சு கடைசியில் நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது வெண்பாவை காப்பாற்றி இப்போது நம்ம விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. ஒரு பக்கம் கலாவதி திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கா, கையில் விலங்க மாட்டிக்கிட்டு. அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, இன்னொரு பக்கம் வந்து நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மல்லியம்மா மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, நான் தான் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சேன், அதனால தான் மல்லியம்மா கூட்டிகிட்டு போனாங்க, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் இருந்துட்டு இப்போ வெண்பா வந்து கிடச்சதுக்கு
காரணம் மல்லி, அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மல்லி எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. மல்லி மேலே நம்ம எவ்வளோ கேவலமாக வந்து கோவப்பட்டிருக்கோம், எதுக்குன்னே தெரியாமையே கோவப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்தடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு அங்கேயே நம்ம மல்லிக்கிட்ட வந்து காலில் விழாத குறையா வந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் வெண்பாவையும் காப்பாற்றிட்டாங்க. அதுவும் தீபிகா மேடம் வந்துட்டு இப்போ வெண்பாவை வந்து இப்போது தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம வெண்பாவை கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம விஜய்லாம் எதுக்காக பயன்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். இந்த தீபிகா மேடத்தினால தான் நம்ம மல்லி வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போகக்கூடாது, அங்கே வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அதையும் தாண்டி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு வெண்பா, முன்னாடி வந்து உன் மேலே அவ்வளோ கோபமாக பேசுனது, உன்னையும் வந்து ஐஸ்வர்யாவும் நான் பிரித்து வச்சது, இது எல்லாமே வந்து ரொம்பவும் பாவமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிரு வெண்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பாவும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு பக்கம் இந்த ராட்சசியெல்லாம் சும்மா விடக்கூடாது, என்னை வந்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம வெண்பாவும் சொல்கிறாங்க. இப்போ மொத்த குழந்தைங்க காப்பாற்றுறதுனால உண்மையிலேயே வந்து தீபிகா மேடத்துக்கு மிகப்பெரிய நல்லதாகிடுச்சு. ஏன்னா அவங்க கனவுல கூட நினைக்காத ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க. அடுத்ததாக கமிஷனர் லெவலுக்கே போக போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவத்தை இப்போ சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு மூல காரணம் மல்லி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லி ஆகணும், இன்னும் மன்னிப்பு கேட்டாகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.